அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற பொருண்மை புறநானூற்றினுடைய 303வது பாடல். இந்த பாடலினுடைய ஆசிரியர் எருமை வெளியனார் என்கின்ற ஒரு பொருள். இந்த பாடலினுடைய திணை என்று பார்க்கும் பொழுது தும்பை திணை. இதனுடைய துறை குதிரை மரம் என்கின்ற துறை. ஆசிரியர் எருமை வெளியனார், ஏற்கனவே நாம் பார்த்தோம். ஆக இதனுடைய திணை என்பது இதற்கு முன்பு நாம் பார்த்த நம்முடைய புறநானூற்றினுடைய பாடலில் இருக்கின்ற பாடான் திணை, பொதுவியல் திணையிலிருந்து இது வேறுபட்டது. இது தும்பை திணை என்று சொல்வார்கள். ஆக தும்பை திணை என்பது ஒரு மலரை வைத்து இங்கே காட்டப்பட்டுள்ளது. இதுதான் தும்பை மலர். இந்த மலரை நாம் பல இடத்தில் பார்த்திருக்கின்றோம். மருத்துவ சிறப்பு மிகுந்த ஒரு மலராக இருக்கின்றது. ஆக குறிப்பாகவே தமிழினுடைய அகத்துறைகள் ஆனாலும் சரி, புறத்துறைகள் ஆனாலும் சரி, பெரும்பான்மையான துறைகளும் திணைகளும் மலர்களை வைத்து பெயரிடப்பட்டவை. நீங்கள் பார்த்தால் 5 நிலங்களினுடைய வகைப்பாடும் சரி, அதே போல நம்முடைய புறத்திணைகளிலே இருக்கின்ற மிக முக்கியமான புறத்திணைகளான அந்த 12 வகையான புறத்திணைகளில் பெரும்பான்மையான புறத்திணைகள் மலர்களை வைத்து பெயரிடப்பட்டவைதான். அந்த அடிப்படையிலே இந்த தும்பை என்கின்ற இந்த திணையினுடைய பொருளை பார்க்கும் பொழுது, போர்க்களத்திலே 2 படையை சார்ந்த வீரர்களும் நேற்றுக்கு நேராக நின்று போர் செய்கின்ற தூய்மையான வீரத்தை குறிக்கின்ற திணைதான் தும்பை திணை. இது போர்க்களத்திலே நீங்கள் நின்று நேரடியாக வீரத்தை காட்டக்கூடிய ஒரு திணை தும்பை திணை. ஆக தும்பை என்பது குறிப்பாகவே தும்பையை சுத்தத்தோடு தொடர்புடையதாக கருதுவார்கள். தும்பை என்றாலே, தும்பை மலர் என்றாலே தூய்மை என்று கருதுவார்கள். தூய்மையினுடைய குறியீடாக கூட தும்பை மலரை சொல்வார்கள். ஆக சுத்த வீரத்தினை வெளிப்படுத்தக்கூடிய இடமாக இந்த தும்பை திணை சார்ந்த போர் இருக்கும். அதில் இதனுடைய துறை என்பது குதிரை மரம். இங்கே சொல்கின்ற மரம் என்பது வீரம், குதிரை மரம் என்பது அந்த குதிரையில் ஏறி வருகின்ற ஒரு வீரனின் பெருமையையோ இல்லை அவனுடைய குதிரையின் பெருமையையோ கூறுவது குதிரை மரம் என்கின்ற துறை. இங்கே இந்த பெயரிலேயே நமக்கு தெளிவாக அதனுடைய கருத்து புலப்படுகின்றது. குதிரை மரம் என்பது வீரம். குதிரையினுடைய வீரத்தையோ இல்லை அந்த குதிரையின் மீது ஏறி வருகின்ற அந்த வீரனினுடைய வீரத்தையோ நமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடலாக இந்த துறை இருக்கின்றது. இந்த பாடல் அத்தகைய ஒரு பாடலாக இருக்கின்றது. ஆகவே ஒரு போர்க்களத்தில் 4 வகையான படையணிகளை பற்றி தெரியும். அதில் ஒரு படையணி குதிரைப்படை. குதிரைப்படையினுடைய சிறப்பு, குதிரைகளுடைய சிறப்பு, குதிரைப்படை வீரர்களுடைய சிறப்பை சொல்லுகின்ற ஒரு துறையாக, ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. ஆசிரியர் ஏற்கனவே பார்த்தோம், எருமை வெளியனார் என்கின்ற ஒரு ஆசிரியர். இதனுடைய பாடலை பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தால், நிலம் பிறக்கிடுவது போல் குளம்பு கடையூ உள்ளம் அழிக்கும் கொற்பின் மான்மேல் எல்லினர் செகுக்கும் காலை கூர்த்த வெந்திரல் எக்கம் நெஞ்சுவடு விளைப்ப ஆட்டி காணிய வருமே நெருணை உரைசால் சிறப்பின் வேந்தர் முன்னர் கரைபொரு முன்னீர் திமிழின் போழ்ந்தவர் கயந்தலை மடப்பிடி புலம்ப இலங்கு மறுப்பு யானை எறிந்த எற்கே என்று ஒரு வீரன் இன்னொரு வீரனை பற்றி சொல்லுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. ஆகவே இந்த பாடலை நாம் 2 பகுதிகளாக பகுக்க முடியும், பிரிக்க முடியும். இந்த பாடல் காட்சிகளை, முதல் காட்சி, நிலம் பிறக்கிடுவது போல் குளம்பு கடையூ உள்ளம் அழிக்கும் கொற்பின் மான்மேல் எல்லுனர் செகுக்கும் காலை கூர்த்த வெந்திரல் எக்கம் நெஞ்சுவடு விளைப்ப ஆட்டி காணிய வருமே என்பது ஒரு காட்சியாகவும், இங்கே இந்த நெகிழி திரையினுடைய வலதுபுறத்தில் நான் காட்டியிருக்கின்ற இந்த படத்தை போல அதற்கு உவமையான ஒரு படத்தை காட்டியிருக்கிறேன், ஒரு காட்சியாகவும். 2வது காட்சியாக நீங்கள் பார்த்தால், நெருணை உரைசால் சிறப்பின் வேந்தர் முன்னர் கரைபொரு முன்னீர் திமிழின் போழ்ந்தவர் கயந்தலை மடப்பிடி புலம்ப இலங்கு மறுப்பு யானை எறிந்த எற்கே என்கின்ற இந்த பகுதியை 2வது காட்சியாக சொல்லலாம். இங்கே நான் இடதுபுறத்திலே தந்திருக்கின்ற இந்த படத்தை போல. ஆக இந்த 2 காட்சிகள், அந்த 2 காட்சிகளை கொண்ட 2 பகுதிகள். இதன் மூலம் ஒரு வீரன் சொல்ல வருகின்ற செய்தி. ஆக நீங்கள் பார்த்தால், முதலில் நாம் இந்த காட்சிக்கான பொருளை நாம் பார்ப்போம். அதாவது இந்த இடதுபுறத்தில் இருக்கின்ற காட்சிக்கான பொருளை பார்க்கும் பொழுது, இங்கே நீங்கள் பார்த்தால்
நெருணை உரைசால் சிறப்பின் வேந்தர் முன்னர் கரைபொரு முன்னீர் திமிழின் போழ்ந்தவர். இங்கே சொல்கின்ற நெருணை என்பதற்கு பொருள் நேற்று என்று பொருள். நெருணை என்பது நேற்று. உரை சால், உரை என்பது புகழ், சால் என்பது நிறைந்த என்று பொருள். உரை என்பது புகழ், சால் என்பது நிறைந்த. சிறப்பின் வேந்தர் முன்னர், அதாவது சிறப்பு பொருந்திய வேந்தர்களுக்கு முன்னர், வேந்தர்களுக்கு முன்னர். கரை பொரு முன்னீர் திமிழி போழ்ந்தவர். இங்கே சொல்கின்ற கரை என்றால் கரை, பொரு என்றால் கரையை வந்து முட்டுகின்ற அலைகளை உடைய. முன்னீர், இங்கே முன்னீர் என்பது கடல். ஏன் முன்னீர் என்றால் ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்கின்ற மூன்று நீர்களும் சங்கமிக்கின்ற இடம் வந்து கடல் தான். ஆகவே அதற்கு முன்னீர் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஆக கரை பொரு முன்னீர், கரையை வந்து மோதுகின்ற அலைகள் நிறைந்த அந்த கடலை, அப்பேற்பட்ட கடலை கிழித்து செல்கின்ற திமிழின் போழ்ந்தவர். அப்பேற்பட்ட அந்த கடலை, திமிழ் என்பதற்கு இங்கே படகு என்று பொருள், போழ்ந்தவர் என்றால் பிளத்தல் என்று பொருள். அப்பேற்பட்ட கடலை, கரைக்கு மோதுகின்ற அலைகள் பொருந்திய கடலையே கிழித்து செல்கின்ற, பிளந்து செல்கின்ற படகு, அதை படகை போல. கயந்தலை மடப்பிடி புலம்ப. இங்கே சொல்கின்ற கயந்தலை என்பதில் கயம் என்பது பெருமை என்று பொருள். கயந்தலை என்றால் பெருமை மிகுந்த. மடப்பிடி, இங்கே மடப்பிடி, பிடி என்பது பெண் யானை, மடப்பிடி என்பது பெண் யானை என்று பொருள். மடமை மிகுந்த பெண் யானை, மடமை மிகுந்த பெண் யானை என்றால் மென்மை மிகுந்த பெண் யானை. புலம்ப, புலம்பும்படி, அதாவது சிறப்பு மிகுந்த மென்மை உடைய பெண் யானை. பிடி என்பது பெண் யானை, களிறு என்று சொல்வார்கள் ஆண் யானையை. ஆக அப்படிப்பட்ட பெண் யானை புலம்பும்படி இலங்கு மறுப்பு யானை எரிந்த எற்கே. இங்கே சொல்கின்ற இலங்கு என்பதற்கு இலங்கு மறுப்பு, இலங்கு மறுப்பு, இலங்கு என்றால் விளங்குகின்ற என்று பொருள். மறுப்பு என்றால் யானையினுடைய தந்தம், கொம்பு, யானையினுடைய தந்தம். ஆக அந்த பெண் யானையானது வருந்தும்படி விளங்கக்கூடிய வலிமையான தந்தங்களை உடைய யானை எரிந்த இயற்கை. அந்த யானையை, ஆண் யானையை நான் நேற்று எரிந்த இயற்கை கொன்றேன். எரிந்த இயற்கை என்றால் எரிந்த என்றால் அப்பேற்பட்ட யானையை நான் கொன்றேன் என்று அந்த வீரன் நேற்று நடந்ததை இங்கே நினைவு கூறுகிறார். அதாவது நான் சொல்வது இந்த முதல் காட்சி, நீங்கள் பாருங்கள். அந்த முதல் காட்சியை சொல்லும் பொழுது ஒரு வீரன் தான் நேற்று செய்த அந்த வீரம் சார்ந்த ஒரு செயலை சொல்கிறார். அந்த செயலானது நீங்கள் பார்த்தால் புகழ் மிகுந்த, புகழ் நிறைந்த, சிறப்பினை உடைய வேந்தர்களுக்கு முன்னர் கரையை வந்து மோதுகின்ற அலைகள் நிறைந்த கடலினையே பிளந்து செல்கின்ற படகை போல தலை சிறந்த பெண் யானையானது வருந்தும்படி விளங்குகின்ற வலிமையான தந்தத்தை உடைய ஆண் யானையை நான் நேற்று கொன்றேன் என்று இந்த பகுதியினுடைய விளக்கம். இந்த விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இதை சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கான விளக்கத்திற்கு நாம் செல்கிறோம். பாருங்கள். நிலம் பிறங்கிடுவது போல் குழம்பு கடையு. அதாவது நிலம் பிறங்கிடுவது என்பதற்கு பின்வாங்குவது என்று பொருள். அதாவது நிலமானது பின்வாங்குவதை போல. போல் குழம்பு கடை, போல் குழம்பு கடையு என்றால் குழம்பு என்பது விலங்கினுடைய பாதத்திற்கு குழம்பு என்று பொருள். இங்கே சொல்வது குதிரையை சொல்கின்றது. ஆக நிலமானது பின்வாங்குவதை போல, பின்னிடுவதை போல அதனுடைய குழம்பினை, அந்த பாதத்தை கடையு நல்ல வலிமையாக ஊன்றி என்று பொருள். அதாவது நிலம் பின்வாங்குதல் என்றால் நாம் அனைவருமே இதை சந்தித்திருப்போம். நாம் ஒரு பேருந்தில் அமர்ந்து கொண்டிருப்போம். பேருந்து நிலையத்திலே நமக்கு அருகில் இருக்கின்ற அந்த பேருந்து முன் நகரும் பொழுது நாம் பின் நகர்வதை போல ஒரு உணர்வை சந்திப்போம். அதே போல குதிரையானது வேகமாக ஓடும் பொழுது அது நிலமானது பின்னே நகர்ந்து செல்வதை போல ஒரு மயக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதை தான் இங்கே நிலம் பிறக்கிடுவது என்று இந்த புலவர் சொல்கிறார். ஆக அந்த நிலமானது பிறக்கிடுவதை போல, பின்னே நகர்வதை போல தன்னுடைய வலிமையான குழம்புகளை ஊன்றி உள்ளம் அழிக்கும் கொட்பின் மான் போல். இங்கே சொல்கின்ற உள்ளம் அழிக்கும் என்றால் பார்க்கின்ற பகைவர்களுடைய
உள்ளம், உள்ளம் என்பது மனது என்று பொருள். மனது என்றால் அந்த உள்ளத்திலே அழிக்கும், அந்த மனதின் ஊக்கத்தை அழிக்கும், பார்ப்பவருடைய உள்ளத்திலே அச்சத்தை விளைக்கும். கொட்பின் மான் போல், இங்கே கொட்பு என்பது சுழற்சி, அதாவது சுழன்று ஓடுகின்ற மான் மேல். மான் என்பது இங்கே குதிரை, அந்த குதிரையின் மேலே. அதாவது நீங்கள் பாருங்கள், நிலமானது பின்னோக்கி நகரும்படி தன்னுடைய குளம்புகளால், பாதங்களால் மிக வேகமாக பாதங்களை ஊன்றி பார்ப்பவருக்கு அச்சத்தை விளைவிக்கின்ற, மனதின் ஊக்கத்தை அளிக்கின்ற, சுழன்று ஓடுகின்ற குதிரையின் மீது எள்ளுனர் செகுக்கும் காளை. இங்கே எள்ளுனர் என்றால் தன்னை பழித்த பகைவர்களை, எள்ளுனர் என்பது, எள்ளுதல் என்பது நம்மை கேலி செய்வது என்று பொருள், பகைப்பது என்று பொருள். ஆக பழிப்பது என்று பொருள். தன்னை பழித்த, கேலி செய்த அந்த பகைவர்களை செகுக்கும் காளை, அழிக்கின்ற காளை போன்றவன். காளை போன்றவன் கூர்த்த வெண்திரள் எக்கம். இங்கே சொல்கின்ற கூர்த்த என்றால் கூர்மையான என்று பொருள். வெண்திரள், இங்கே சொல்லப்படுகின்ற வெண் என்பது கொடுமை என்று பொருள். வெப்பு கூட்டல் திரள் தான் வெண்திரள். வெண் என்பது கொடுமை, திரள் என்பது வலிமை. கொடுமையான, கொடுமை விளைவிக்கக்கூடிய, வலிமை பொருந்திய எக்கம். இங்கே சொல்லப்படுகின்ற எக்கம் என்பது அவனுடைய ஈட்டி என்று பொருள். எக்கம் நெஞ்சு வடு விளைப்ப, அதாவது தன்னுடைய பகைவர்களுடைய நெஞ்சத்திலே புண்ணை ஏற்படுத்த. புண் என்றால் வடு என்பது நீங்கள் பார்த்தால் நெஞ்சத்திலே புண்ணை ஏற்படுத்த ஆட்டி காணிய வருமே. இங்கே சொல்கின்றால் காணிய என்றால் காண்பதற்கு என்று பொருள். அத்தகைய அந்த காளை போன்ற வீரன் அவன் கையில் பகைவர்களுடைய நெஞ்சிலே புண்ணை ஏற்படுத்திய வலிமை மிகுந்த கொடுமையான அந்த ஈட்டியோடு, வேலோடு என்னை நோக்கி வருகிறான் என்று ஒரு வீரன் இன்னொரு வீரனை பார்த்து சொல்லுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. ஆக இதில் தெளிவாக தெரிந்திருக்கும், அந்த இரண்டு காட்சி. ஒரு வீரன் சொல்கிறான், அவன் சாதாரண வீரன் கிடையாது, யானையையே தகர்க்கின்ற வீரன். ஆனால் அவன் அந்த போர்க்களத்தில் இருக்கின்ற இன்னொரு வீரனை பார்த்து அவனுடைய வீர தீர செயலை பார்த்து சொல்லுகின்ற ஒரு பாடலாக, அப்படிப்பட்ட ஒரு வீரன் என்னை நோக்கி வருகிறானே, அவனை நான் எப்படி சமாளிக்க போகிறேன் என்று யானையை விட வலிமை கொண்ட ஒரு குதிரை வீரனை பற்றி பாடுகின்ற பாடலாக இது இருக்கின்றது. அதாவது முதல் காட்சி. இரண்டாவது காட்சி நீங்கள் பார்த்தா, நிலமானது பின்னோக்கி நகரும்படி தன்னுடைய குளம்புகளால் வேகமாக குளம்புகளை ஊன்றி பார்ப்பவுடைய உள்ளத்தில் அச்சத்தை விளைவிக்கக்கூடிய, ஊக்கத்தை அழிக்கக்கூடிய படியாக சுழன்று செல்லும் மான் மேல். இங்கே சொல்கின்ற மான் என்பது குதிரை. குதிரையின் மேல் தன்னை பகைத்தவர்களுக்கு, பழித்தவர்களுக்கு, அவர்களை அழிக்கின்ற காளை போன்றவன் கூர்மையான, கொடுமை மிகுந்த, தன்னுடைய வலிமை மிகுந்த தன்னுடைய வேலை கொண்டு வலிமை மிகுந்த தன்னுடைய பகைவர்களுடைய நெஞ்சிலே புண்ணை ஏற்படுத்திய வேலோடு என்னை நோக்கி வருகிறான் என்று சொல்கிறான். ஆகவே அந்த வீரன் தன்னுடைய வீரத்தையும் சொல்லி, அந்த போர்க்களத்திலே மிகவும் வீரம் மிகுந்த ஒரு குதிரை வீரனுடைய சிறப்பையும் சொல்லி, அவனை என்னை நோக்கி வருகிறானே, அவனை நான் எப்படி கையாள போகிறேன் என்று சொல்படியான ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. இதைதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல குதிரை மரம். இந்த குதிரையையும் பாராட்டுவதை பார்க்கிறோம். சாதாரண குதிரை கிடையாது, வலிமையான குளம்புகளால் கால்களை ஊன்றி செல்லுகின்ற குதிரை. அதே போல அந்த வீரனும் சாதாரண வீரன் கிடையாது. அவன் கையில் வைத்திருக்கின்ற அந்த வேலானது சாதாரண வேல் கிடையாது, வலிமை மிகுந்த, கொடுமை மிகுந்த வேல். கொடுமை மிகுந்த வேல் என்றால் தன்னை பழித்த பகைவர்களுக்கு உள்ளே இறங்கி புண்ணை ஏற்படுத்தக்கூடிய வேல். ஆக அவனோடு வருகிறான் என்று சொல்லுகின்ற இந்த பாடலை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த பாடலில் ஒரு வீரன் இன்னொரு வீரனை புகழக்கூடிய மரத்தை பாடியிருப்பதை பார்க்கிறோம். மேலும் படித்து இந்த பாடலை உணர்ந்து கொள்ளுமாறு இந்த நேரத்தில் நான் வேண்டுகிறேன். ஆகவே இந்த பாடலினுடைய பொருண்மை புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் படிங்கள். இந்த பாடலை படிக்கும் போதே, உணர்ந்து கொள்ளும் போதே, இதில் ஒரு சுத்தமான ஒரு வீரம், சார்ந்த ஒரு வீரம், போர்க்களத்திலே தன்னுடைய எந்த விதமான சூதும் இல்லாமல் வீரத்தை மட்டும் விளைபொருளாக கொண்டு போரிடுகின்ற ஒரு காட்சியை இங்கே நாம் பார்ப்பதற்கு முடிகின்றது. இங்கே எக்கம் என்பது நமக்கு தெரியும், இன்றைக்கு பயன்படுத்துகின்ற எஃகு, துருப்பிடிக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்று சொல்வார்கள். ஆக இந்த எஃகு என்பது நம்முடைய முன்னோர்களினுடைய உலோகம் பற்றிய அறிவு. அதே போல நீங்கள் பார்த்தால் கடலை பிளக்கக்கூடிய அளவிற்கு கடலை பிளந்து செல்கின்ற படகு என்கின்ற உவமை மிக சிறந்த உவமை. அவ்வாறு சென்று வேந்தர்களே வியக்கும்படி யானையை தகர்த்தவன் என்று வீரன் சொல்கிறான். ஆனால் என்னை விட வலிமையான வீரன் இங்கே இருக்கிறான், அவன் என்னை தேடி வருகிறான் என்று வல்லவனுக்கு வல்லவன் இவ்வையகத்தில் உண்டு என்கின்ற ஒரு விஷயத்தை, மரத்தை சொல்லுகின்ற பாடலாக இது இருக்கின்றது. மீண்டும் இந்த பாடலை படியுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.